படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சூப்பர் ஹீரோ மாதிரி நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. மியூசிக் எமர்ஜிங் நல்லா சூப்பராக இருக்கு. ஸ்டோரி படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்கு. கதையெல்லாம் ஃபேமிலி பசங்களாலும் பார்க்கலாம். மியூசிக் தான் ஹைலைட் இல்லை, பயங்கரமாக இருக்கு. ஃபேமிலியும் எல்லாரும் பார்க்கலாம். 10 ஒரு 6.5. சூப்பர் சார். படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். சாங் மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதான் மார்வல் மாதிரி இருக்கு. மார்வல் மூவிஸ் மாதிரி எடுத்திருக்காங்க, வேற ஒன்று புதுசா ட்ரை பண்ணல. டெக்னிக்கலி ஸ்ட்ராங் தான் படம். இனிமே வர ஸ்டோரிஸை வச்சு தான் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஓவரால் சின்ன பசங்க பார்க்கலாம், லைக் பழையபடி அதே ஸ்டோரிஸ் பார்க்கறதுல இது கொஞ்சம் புதுசா இருக்கா. நல்லா இருந்தது. பெருசா தெரிஞ்சது. அவங்க ஹீரோயின் பேர் நல்லா பண்ணாங்க. கல்யாணி பிரியதர்ஷன் நல்லா பண்ணிருந்தாங்களா? நல்லா பண்ணிருந்தாங்க. நல்லா இருந்தா நான் செகண்ட் டைம் பாக்குறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டேன் மலையாளத்துல. படம் நல்லா இருந்தனால இப்போ ஃபேமிலியோட வந்திருந்தேன். பசங்க ஜாலியா என்ஜாய் பண்றாங்க படத்தை. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு மூவி. குட்டிஸா சில்ட்ரன்ஸ் பாக்குற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே பாக்கல, நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. கல்யாணி நல்லா பண்ணிருந்தாங்க, ஆக்ஷன் செம்மையா இருந்துச்சு, சூப்பரா இருக்கு. பார்க்கலாம், படம் பார்க்கலாம். ஹிந்தி மூவி கூட வந்திருக்கு, பட் ஸ்டில் இது வந்து ஒரு நியூ அட்டெம்ப்ட். மீன்ஸ் நல்லா இருந்தது. இல்ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. இல்ல மலையாள சினிமா டெஃபினெட்லி ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான் நம்ம சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஸ்டன்ஸ் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு சில சீன்ஸ் மட்டும் பட் பார்க்கலாம். என்னங்க ஃபேமிலியா பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். மெசேஜ் வந்து அதான் சூப்பர் ஹீரோ மூவிஸ்ங்க. ஸோ ஒன்று மேபி போல்ட்னஸ், விமென்க்கு இன்ஸ்பிரேஷன் அப்படி எடுத்துக்கலாம். கிட்ஸ் பார்த்தா பிடிக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் நம்ம என்ன சொல்றது, மார்வல், எக்ஸ்மேன்லாம் பார்க்குறோம்ல. ஸோ கிட்ஸ்க்கான மூவி தானே. 10க்குங்களா 8.5 கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், ரொம்ப பிடிச்சிருந்தது. துல்கர் ஒரு இன்ஸ்பைரிங் படம் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஆமா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க தான் சொன்னாங்க வேம்பயர் மூவி அப்படின்னு, அவங்க தான் சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாங்க சார், ஆமா. இது கிட்ஸுக்கும் நல்லா இருக்கு. நார்மல் மூவி போடுறதோட இந்த மாதிரி மூவி கூட்டு வந்தா நல்லா என்ஜாய் பண்றாங்க. ஆமா ஆமா, ஒரு சீக்வன்ஸ் வரும்போதும் அவங்க தான் என்ஜாய் பண்ணாங்க. துல்கர் வரும்போதெல்லாம் அவங்க தான் ஒரே என்ஜாய். அதனால நல்லா இருந்துச்சு சார், பார்க்கலாம். கிட்ஸ் பிடிக்கிறத தாண்டி காமனாவே எல்லாருக்கும் பிடிக்கும். மூவிக்கு ஏற்ற மாதிரியே நல்லா தான் இருக்கு. மலையாள படம் அந்த மாதிரிலாம் தெரியல. புரியல. எல்லா ஆடியன்ஸ்க்கும் கவர் ஆகும். மோஸ்டா மூவி லவர்ஸ்க்குலாம் நல்லாவே கவர் ஆகும் படம். 10க்கா நான் என்னோட ரேட்டிங் வந்து 8 கொடுக்கணும். மியூசிக்லாம் அந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி ஓவர் சீன்லாம் அந்த மாதிரிலாம் பில்டப்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப பறக்கிறது, நம்ப முடியாத மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. படத்துக்கு ஏற்ற ஸ்டோரிக்கு ஏற்ற கரெக்டான லைன் மாதிரி மூவ் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமா நினைச்சப்போ கரெக்ட் ஆகும். கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்குறவங்களுக்கு மூவி லவர்ஸ் நல்லாவே பிடிக்கும். ஃபேமிலியாக வரவங்க கூட புரியாத மாதிரிலாம் எதுவும் இருக்கு, நல்லா தான் இருக்கும். இது குழந்தைங்க லைக் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் நல்லா தான். ஸ்டோரியோட மெசேஜ் என்ன சொல்ல வருதுன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வயசுல வந்து ஏதோ சூப்பர் பவர் கிடைக்குது. அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் அவங்க எங்கே அநியாயம் நடக்குதோ அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி. அதை வந்துட்டு அதை எப்படி இது பண்றாங்களா, யூஸ் பண்றாங்களா, எங்கெங்க பண்ணிருக்காங்க, அதுதான் மெயின் படத்தோட. சக்திமான அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த சில பேர் இதுவாச்சுன்னா சூப்பர், சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இது நடக்குதோ அங்கே இது பண்றாங்க. அவங்க இனிஷியலாக அவங்க பாஸ்ட்ல வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு.
அவங்க ஃபேமிலிக்கு இம்பேக்ட் ஆனதுனால அதுலேருந்து அவங்க சுவிட்ச் ஆகி அந்த 90s அப்படி சுவிட்ச் ஆகி காமிக்கிற மாதிரி ஓரலாக சொல்கிறாங்க. அதோட இது பற்றி தான் இருக்குது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் அவங்க ஹீரோயின் நல்லா பிச்சு உதறி இருக்காங்க, சூப்பராகவே இருக்குது. மலையாள படம் மோஸ்டா தமிழ்ல வந்து ஹிட் அடிக்குது. இந்த படம் ஜென்ரலாக ஹிட் அடிக்குது. எல்லா மலையாள படமும் தமிழில் வந்து நிறைய ஹேட்ஸ் ஆஃப் தான் இருக்குது. அதே மாதிரி இதுவும் நல்லா ஹிட் அடிக்குது.